நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகில் உள்ள அகஸ்தீர் அருவியில் இது வனப்பகுதியில் இருக்கிற பகுதி. அது அந்த அகஸ்தீர் அருவியில் நீராடச் செல்கிற பெரும்பாலும் பக்தர்கள் செல்கிற வழக்கம். அங்கே செல்கிற பக்தர்களுக்கு இதுவரை 30 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்தது. அது 40 ரூபாயாக உயர்த்தப்பட்டதாக அங்கே இருக்கிற பக்தர்களும் அதேபோல் அங்கே மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன் அவர்களும் நேற்று எங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள், செயலருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள். அது காலையிலே தமிழக முதலமைச்சர் அவர்களிடம் அந்த செய்தி சென்ற பொழுது அதை அவர் குறைக்கச் சொல்லி எங்களுக்கெல்லாம் ஆணையிட்டிருக்கிறார். தமிழக முதலமைச்சர் அவர்கள் அந்த மலையிலே செல்கிற சுற்றுலா பயணிகளாக இருந்தாலும் பக்தர்களாக இருந்தாலும் அவர்களுக்கான அந்த 40 ரூபாய் உயர்த்தப்பட்டிருப்பது அவர் வேண்டாம் என்று சொல்லி அதை குறைக்க சொல்லியிருக்கிறார். அது 40 ரூபாயிலிருந்து பழையபடியே 30 ரூபாயாக மட்டும் குறைக்காமல் இன்னும் 10 ரூபாய் சேர்த்து 20 ரூபாயாக குறைத்து அங்கே இருக்கிற பக்தர்களும் அங்கே செல்கிற பயணிகளுக்கும் உதவியாக 20 ரூபாயாக குறைப்பது என்று வனத்துறை முடிவு செய்திருக்கிறது. அதுக்கு தாங்க இப்போ வனத்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து அங்கேயே சென்று அந்த மாதிரி பகுதிகளில் அந்த மாதிரி எந்தெந்த பகுதிகளில் ஆபத்து நிறைந்த பகுதிகளாக இருக்கின்றனோ அவை இந்த பகுதிகளுக்கெல்லாம் ஆட்களை அனுப்பி அதையும் செய்து கொண்டிருக்கிறோம். நேற்றைக்கு கூட நீங்கள் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க, ஒரு யானை பலியாகி இருக்கிறது. அந்த யானை தந்தத்திற்காக சில பேர் அதை வெட்டி கொண்டிருக்கிறார்கள். அது தெரிந்தவுடன் அந்த பகுதியிலே பணியாற்றிய அந்த வனத்துறை காவலர்கள் மீது நடவடிக்கை எடுத்து 2 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த யானைகளினுடைய அங்கே அது பாதுகாப்பிற்காக அங்கே வனத்துறை அதிகாரிகளும் புதிதாக நியமிக்கப்பட்டு அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழக முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரையிலே வனத்துறையில் இருக்கிற விலங்குகளும் பாதுகாக்கப்பட வேண்டும், இயற்கையும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதே நேரத்திலே அதனால் விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்பதிலே நான் அடிக்கடி சொல்வது போல் நிச்சயமாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் அதிலே மிக உறுதியாக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இவைகளெல்லாம் செய்யப்பட்டு வருகின்றன. ஆகவே இந்த வேலி அமைக்கும் பணி போன்றவைகளெல்லாம் கூட நடைபெற்றிருக்கின்றன. வெகு விரைவில் கோயம்புத்தூரில் அங்கே கோயம்புத்தூர் பகுதியில் பெட்டிக்குட்டை என்ற பகுதியில் ஒரு ரெஸ்கியூ சென்டர் அது முதலமைச்சரே அறிவித்தது. அந்த அடிப்படையிலே அதையும் மிக விரைவிலே முடிவுற்ற பணி ஓரளவுக்கு முடிந்திருக்கிறது. அதையும் திறக்கிற பணி இன்னும் ஒரு மாதத்திலே அதுவும் திறந்து வைக்கப்படும். ரெஸ்கியூ சென்டர் மலைப்பகுதியில் ட்ரெக்கிங் செல்றதுக்கு நம்ம தடை விதிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 60 நாட்கள் அரௌண்ட் இருக்கு நினைக்கிறேன் தடை. அதை மே மாத காலங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அந்த தடை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மூலமா தொடர்ந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. கோடை காலங்கள்னா மே மாதம் தான் வெப்பநிலை அதிகமா இருக்கும், அப்பவும் ட்ரெக்கிங் போறதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை தொடர்ந்து இருக்கு. அதை வனத்துறை பரிசீலிக்குமா? கண்டிப்பாக அதெல்லாம் பரிசீலிக்க வேண்டிய செய்திகள் தான். அதெல்லாம் அது அங்கே வருகிறவர்களுக்கும் தொந்தரவு இருக்கக்கூடாது, வனத்துறைக்கும் அந்த பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அவர்களோடு கலந்து ஆலோசித்து விரைவில் வெளிய நடவடிக்கை எடுக்கும். சுற்றுலாத்தலங்களை குறிப்பாக பல இடங்கள் மைக்கப்பாளத்தாகட்டும் நிறைய இடங்கள் டாப் குறிப்பாகட்டும் இவங்க அந்த டூர் போகிறவங்க மறுபடியும் அந்த பாலித்தீன் இந்த காட்டுக்குள்ளே போகிறது தொடர்ந்துட்டு இருக்குது. வனத்துறை என்னதான் நடவடிக்கை எடுத்தாலுமே பண்ணுறாங்க. தீவிரமான நடவடிக்கை என்ன எடுக்க தீவிரமானதில் நம்ம டாப்ரி பாட்டு இங்கே மங்கி பாலத்தில் கரியறிவின்னு வச்சிருக்காங்க. அந்த பகுதியிலையும் அந்த குரங்களுக்கு உணவு வழங்குறான்னு போட்டு அவங்க அதை அப்படியே வீசிட்டு போயிடுறாங்க. அதாங்க சில பேர் யானை தந்தத்துக்காக இந்த மாதிரி போகிறவங்க இருக்காங்க. அதே மாதிரி இந்த காட்டுப்பன்றிகளை கொன்று அதனுடைய உணவை சாப்பிடுவதற்காகவும் இப்போ அதெல்லாம் தான் இப்போ முதலமைச்சருடைய கவனத்திற்கு அதெல்லாம் வந்த பிறகு தான் அந்த காட்டுப்பன்றிகளை கூட இப்பொழுது சுடுவதற்கெல்லாம் ஆணையிட்டு அதையும் நாங்கள் ஜிஓ பாஸ் பண்ணிடுவோம். அதேபோல் யானைகள் ஃபென்சிங் அதையும் அமைப்பதற்காக வேலிகள் அமைப்பதற்காகவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அவைகள் வெளியே இங்கே தான் கிராமப்புறத்தில் நுழையாமல் தடுப்பதற்காகவும் அந்த பணிகளையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஊட்டிமலை, கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளிலெல்லாம் அவைகளும் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே நான் முன்பே சொன்னதைப் போல வன விலங்குகளையும் பாதுகாக்க வேண்டும், வனத்தையும் பாதுகாக்க வேண்டும். அதனால் அந்த பகுதியிலே வசிக்கிற மக்களுக்கும் இந்த ஆபத்தும் வரக்கூடாது, சுற்றுலா பயணிகளுக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்ற அடிப்படையில் தான்
வனத்துறையின் மூலமாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். சார், அந்த கோடை காலங்களில் வனவிலங்குகள் நிறையா ஊர்களை நோக்கி வரும். தண்ணீருக்கு பற்றாக்குறதுனால ஏற்கனவே ஒரு வருஷம் வனத்துறை சார்பில் நிறையா தொட்டிகள் அமைச்சு பண்ணியிருக்கோம். ஒரு வருஷம் கூடுதலாக எதாவது பண்ணுறோம். ஒரு வருஷம் இந்த கோடை காலங்களில் அதிகமாக விலங்குகள் வந்து ஊருக்குள்ள வந்துட்டு இருக்கு. இந்த வருஷம் அதிகப்படுத்த அதுக்கு தான் சொன்னேன். அதுக்கு தான் தடுத்து அதுக்கான வசதியெல்லாம் செய்வதற்காக தான் வனத்துறையினுடைய அதிகாரிகள் கொஞ்சம் குறைவாக இருந்தாங்க. அதையும் இப்பொழுது நிரப்புவதற்கு நிதித்துறையும் முதலமைச்சர் அவர்களும் சம்மதம் அளித்திருக்கிறார்கள். நம்முடைய செயலர் அவர்களும் அவருடைய பேசி அதற்கான ஆணைகளை எல்லாம் பெற்றிருக்கிறார்கள். விரைவில் அதற்கான ஏற்பாடுகளையும் செய்யப்படும். இந்த காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதற்காக அங்கே இருக்கிற வன அலுவலர்களுக்கு செல்ஃபோன் கொடுத்து அதுக்கு வந்து 1.85 கோடி ரூபாய் நிர்வாக ஒப்புதல் வழங்க கோரி அவர்களும் கேட்டிருக்கிறார்கள். அதற்கு நிர்வாக ஒப்புதலும் வழங்கப்படவிருக்கிறது. அந்த செல்ஃபோன் கொடுத்துட்டோம்னா எங்கெங்கே அந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா உடனடியாக அவர்கள் தெரிந்து கொண்டு அவர்களுக்குள் அதை பரிமாறிக்கொண்டு அதை செய்வதற்கும் இது வசதியாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் அதுவும் செய்யப்படவிருக்கிறது.